வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே மோஸ்ட்லி கிச்சனை நம்ம க்ளீன் பண்ணி வேலை முடிச்சிட்டோம்னாலே வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ நானும் அதே மாதிரி தான் என்னோடய கிச்சன் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து நான் பண்ண எக்ஸசைஸ் தான். சின்னது தான் காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 1 ஹவராவது பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து உடம்புக்கு நம்ம நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும், நல்லா வேர்த்து ஊற்றும். நமக்கு என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அது வந்து அப்படியே ஓடிடும். மனசில் வந்து ஒரு புது விதமான ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு வந்துடும். ஒரு கவலை அப்படின்றதே இருக்காது. ஸோ அதனால் நீங்களும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்மளால் என்ன முடியுதோ அதை பண்ணலாம். ஜம்ப் பண்ணலாம், நடக்கலாம், இல்லை ஓடலாம், இல்லை சும்மா காலை தூக்கி கூட நீங்கள் வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். நான் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ணுறேன். ஸோ இனி ஒரு வீடியோலையும் நான் என்னென்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். என்னை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுறேனோ அதே கூட நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இப்போ ஒர்க் அவுட் முடிச்சுட்டேன், நல்லா ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிச்சு. இப்போ குளிக்க போகிறேன். பாய். முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. ஸோ இனி வந்து நம்ம டின்னர் மேக் பண்ணணும், சாப்பிட்ணும், தூங்கணும். நாளைக்கு காலையில் புது எனர்ஜியோடு அந்த வீக்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எழும்பணும். ஸோ குட் நைட். நீங்களும் தூங்குங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.